ஹலோ அஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க அஸ்பிரண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 2.5K சப்ஸ்கிரைபர்ஸ் ஜஸ்ட்டு 45 டேஸில் ரீச் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு வீடியோவை பிடிச்சி அவங்களுக்கு ஷேர் பண்ணதுனால தான். ஸோ ஷேர் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ரொம்ப நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி அஸ்பிரண்ட்ஸ், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நம்ம உடனே ஆப்டிவி தேக்க டிசம்பர் 5ல் நான் சொன்ன மாதிரி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எல்பிஓ எக்ஸாம் முடிஞ்சதும் இந்த சேனலில் 4K ரீச் ஆன உடனே எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸுக்கு சீரியஸ் ஆரம்பிச்சிடலாம். எஸ்பிஐ கிளர்க்கு இன்னும் 2 மந்த்துக்கு நோட்டிஃபிகேஷன் வரது டவுட் தான் அஸ்பிரண்ட்ஸ். 2 மந்த் ஆஃப்டர் தான் நோட்டிஃபிகேஷன் பாசிபிள். எனி டே வரலாம். அண்ட் டேட் கன்ஃபார்மான நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 4 மந்த் இருக்குது நமக்கு. 2 மந்த்ஸ் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட நம்ம கையில் 4 மந்த் இருக்குது. இப்போ இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் ஒட்டி வர நேரத்தில் இன்டென்சிஃபைடாக ப்ரிப்பேர் பண்ணால் எஸ்பிஐ கிளர்க்கு நம்ம தட்டி தூக்கிடலாம். அதனால் நம்ம உடனே சீரியஸை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். 4K உடனே ரீச் ஆன உடனே நான் எஸ்பிஐ கிளர்க்குக்கான தரமான கண்டென்ட், ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் சாம்பிள் கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தரமான கண்டென்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த சேனலில் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், நான் சொன்ன கட்டப் ரொம்ப லோவாக இருக்குது. ஒரு சில பெரிய சேனல் ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அதிகமாக வச்சுருக்க சேனலில் கட்டப் அதிகமாக சொல்லிட்டாங்க. நீங்கள் ஏன் கம்மியாக சொன்னாங்க, அவங்க ஏன் அதிகமாக சொன்னாங்க, எவ்வளோ ஸ்கோர் எடுத்தால் சேஃபு, ரிசல்ட் எப்போ வரும், யார் இன்டர்வியூவில் சேஃபாக, யார் இன்டர்வியூக்கு படிக்கணும், இந்த மாதிரி கண்டென்ட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சுங்களா? அப்போ நான் சொன்னும்போது நீங்கள் யாராச்சும் நம்புனீங்களா? ஆர்ஆர்பி பிஓவில் நான் அதிகமாக சொன்னேன் கட்டாப்பு. அதுக்கும் ஃபைட்டு 55 தான் வரும், 65லாம் வராதுன்னு. ஐபிபிஎஸ் பிஓவில் நான் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 48 தான் வரும் அப்படின்னு சொன்னும்போது அதுக்கும் ஃபைட் 54, 56 வரும்ட்டு. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், நான் அந்த ரிசல்ட் வர்ற அன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதை அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஆள். ஒருவேளை இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்க இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச வேகன்சிஸை வச்சு அவங்க கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ரிசல்ட்டில் வர்ற கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வேணுமா, இல்லை இன்னைக்கு இருக்கிற வேகன்சிக்கு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வேணுமா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கும், என்ன காம்படிஷன், என்ன லெவல், அதை பார்த்து கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஆள். ஏன்னா இத்தனை வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். ஃபைனல் மினிட்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். ஸோ நம்ம அதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சீக்கிரமாக முடிச்சிடுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடிய முக்கியமான டூல் என்னென்னா அனாலிசிஸ். 2 செக்ஷனில் 25க்கு மேலே அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சு. டாப்பர்ஸ்னால 25, 28 அட்டன் பண்ண முடியும். நம்ம 23 ஆவரேஜாக எடுத்துக்கலாம். பேங்கிங் அவேர்னஸில் 14 அட்டன் பண்ண முடிஞ்சாலும் அக்யூரேசி அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னா 10 வச்சுக்கலாம் ஆவரேஜாக. இங்கிலீஷ் லாங்குவேஜ் போன வருஷம் மாதிரி இருந்தால் ஒரு 18, 20 மார்க் சொல்லியிருப்பேன். இந்த வருஷம் நமக்கு 10 மார்க் தான் பாசிபிள். ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஸ்லாட்டு. டிஐயில் என்னது, இதில் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று ஒரு 2 மார்க் சேர்த்திக்கோங்க. 2 மார்க் சேர்த்திக்கலாம். டிஐயில் என்னது, ஜிகேயில் ஸ்ட்ராங்காக இருக்கவும் இங்கிலீஷில் இது ஏதாச்சும் ஒன்றுத்தில் 12, ஒன்றுத்தில் 10 வச்சுக்கலாம். டிஐயில் 10 மார்க்கு. ஸோ ரீசனிங்கில் 23, இது ரெண்டுத்தில் 1 10, 1 12. டேட்டா இன்டர்பிரேஷனில் 12 ஆஸ்பிரண்ட்ஸ். சாரி, இது வேண்டாம், இதுதான் பாசிபிள். ஏன்னா ஜிகேயில் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்துச்சு. நான் சொன்னல அனாலிசிஸில் இப்போ தான் ஞாபகம் வருது. நான் நேற்று அனாலிசிஸ் பண்ணும்போது டீட்டெயிலாக பேப்பர் வச்சு அனலைஸ் பண்ணேன். 10 தான் வந்துச்சு. ஏன்னா ஸ்கீம்ஸு இந்த டாபிக் அப்பாயின்மெண்ட் அதெல்லாம் எதுவும் கேட்காம போயிட்டாங்க. மேலோட்டமாக பேங்கிங் ரிலேட்டடாக பர்சன்டேஜ் இயர் கேட்டதுனால ஒரு 10 தான் பாசிபிள். ஸோ இதுதான் அட்டெம்ப்ட் பாசிபிள். ரீசனிங்கில் 23, பேங்கிங்கில் 10, இங்கிலீஷில் 10, டிஐயில் 12. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டால் இவ்வளோ தான் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. இதெல்லாம் சம் பண்ணால் 55 வருது வித்தவுட் டிஸ்கிரிப்டிவில் ஒரு 10 மார்க்கு ஜென்ரல் கட் ஆஃப் இருக்கும். 8.75 நமக்கு யாருக்கு பாசிபிள்னா ஓபிசி அந்த ரிசர்வ்டு கேட்டகரி ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 8.75 செக்ஷன் கட் ஆஃப் வைப்பாங்க. நீங்கள் ஒரு 10 11 மார்க் 10 மார்க் வச்சுக்கலாம். இவ்வளோ மார்க்கு ஆவரேஜாக 10 12 10லேருந்து 12. ஸோ இதெல்லாம் சம் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 65. இது ஃபுல்லாக சம் பண்ணால் 65 வருது. சரிங்களா? இப்போ என்ன ஆகுன்னா, இது போட்டது பூரா நீங்கள் ஆவரேஜாக போட்டிருப்பீங்களா? இல்லை. இப்போ ரீசனிங்கில் எடுத்திங்களன்னா
எங்கே ஆப்பு வைப்பாங்க? கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் உங்களுக்கு அக்யூரசி இருக்காது. டிஐயில் டேட்டா சஃபிஷியன்சியில் அக்யூரசி இருக்காது. இங்கிலீஷ்லும் ஜிகேவும் அக்யூரசி நமக்கு தெரியும். ஓவராலாக ஒரு 2 மார்க் குறைச்சிக்கலாம். அக்யூரசி அடி வாங்கும். 2 மார்க் குறைச்சி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 63ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை தான் நான் கட் ஆஃபாக சொன்னேன். இதை பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைடில் கட் ஆஃப் கேட்டகரி வைஸ் நம்ம என்ன கட் ஆஃப்னு சொன்னதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம். அவங்க ஏன் அதிகமாக சொன்னாங்க, நான் ஏன் கம்மியாக சொன்னாங்கன்றதுக்கு ஆன்சர் இங்கே கிடைக்கும். இதை பாருங்கள். ஆஸ்பிரண்ட்ஸ் இது வந்து நான் என்ன சொன்னேன், ஆஸ்பிரண்ட்ஸ் பென் சைஸ் பெருசாக இருக்குது. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நான் என்ன சொன்னேன்னா 62 ± 3. அவங்க சொன்ன கட் ஆஃப் என்ன, 62 ± நான் சொன்ன கட் ஆஃப். மற்ற சேனல்ஸ் 68லேருந்து 73 வரைக்கும் சொல்லியிருக்காங்க, நான் பார்த்த வரைக்கும். சரி, இப்படி சொல்லியிருக்காங்க. இது 6000 + வேக்கன்சிஸ் பேஸ் பண்ண கட் ஆஃப். இது வந்து 4000 பேஸ் பண்ண கட் ஆஃப். இன்றைக்கி இருக்கிற வேக்கன்சிஸை வச்சு 73 சொல்லியிருக்காங்க. நான் இன்றைக்கி இருக்கிற வேக்கன்சி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6000, அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4000. ஏன்னா 60000 பேர் ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. நான் பிஓ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டில் என்ன சொன்னேன், நமக்கு 52 நான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 50லேருந்து 52 இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். 1000 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிங்கிற டேட்டா எனக்கு கிடைச்ச உடனே நான் என்ன சொன்னேன்னா 48 வரைக்கும் கட் ஆஃப் குறைஞ்சிரும், 48 தான் இருக்கும் அப்படின்னு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, ரிசல்ட்டுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு ரிசல்ட்டும் டிலே வரும். ஏன்னா இந்த வேக்கன்சிஸ் சேஞ்சஸ் ஆனதுனால ரிசல்ட் ரீஅனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும், ரிசல்ட் லேட்டாக தான் வரும். அதனால நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 15 நாள் இருக்குது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, கடைசி நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அதேமாதிரி அவங்க 8 நாளைக்கு முன்னாடியே 7 நாளைக்கு முன்னாடி தான் ரிசல்ட்டை விட்டாங்க. விட்டுட்டு கடைசி வீக்கில் என்ன இதை ஃபாலோ பண்ணுங்க, நல்லா படிச்சுக்கிட்டாங்க. ஃபாலோ பண்ணாதவங்க லாஸ்ட் வீக்கில் என்ன பண்ண தெரியாமல் முழிச்சிருந்தாங்க. அந்த 8 பேர் 7 நாளைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் கொடுத்தேன். லாஸ்ட் வீக்கில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணான்ட்டு அதை ஃபாலோ பண்ணியும் இம்ப்ரூவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்கீங்க. என்னோடய ரெகுலர் ஃபாலோவர் ஒரு 500-600 பேர் இருப்பீங்களா, உங்களுக்கு தெரியும். சேனல் வியூவர்ஸ் 2.5K இருந்தாலையும் ரெகுலராக என்னுடைய மெத்தடை ஸ்டிக் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு 500லேருந்து 600 பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது, லேட்டாக தான் ரிசல்ட் வரும். கட் ஆஃப் 52 சொல்லியிருந்தேன், பட் வேக்கன்சிஸ் 1000 இன்க்ரீஸ் ஆகுது, 48 கட் ஆஃப் குறையுன்னு நான் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இப்போ நான் சொல்லியிருக்க வேண்டிய கட் ஆஃப் வந்து 64 சொல்லியிருக்கணும், 64லேருந்து 65 சொல்லியிருக்கணும். ஏன் 62 சொன்னேன்னா, இன்னும் 500 வேக்கன்சி எனக்கு சாலிடாக தெரியும். இப்போ 6000 வேக்கன்சி இருக்கா, 500 வேக்கன்சி சாலிடாக இன்க்ரீஸ் ஆகும். ரிசல்ட் எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? ஜனவரி எண்டில் வரும். ரிசல்ட்டு ஜான் மிட்டில் வரும், இல்லைனா ஜான் எண்டில் வரும், இல்லைனா பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கு. இன்னும் இவ்வளோ ஒரு மாதத்துக்கு மேலே 1.5 மாதம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு 500 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ 62 கட் ஆஃப் இருக்கும். அப்போ 62 கட் ஆஃப் எடுத்தோம். இப்போ நான் என்ன நினைப்பேன், என்னுடைய ஆஸ்பிரண்ட்ஸ் டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. 62 மார்க் எடுத்தவங்களுக்கு இன்டர்வியூ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ 62 நான் கட் ஆஃப் சொன்னேன்னா 62 மார்க்கு 60 மார்க்லேருந்து நான் சொல்லியிருக்கேன். அப்போ 60 மார்க்லேருந்து வரவன் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுவான். இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணாக்கல அவன் திடீர்னு பாஸ் பண்ணால் கூட, அவன் ஜஸ்ட் பாஸ் பண்ணால் கூட இந்த வேலை கிடைக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் அவனுக்கு வேலை கிடைக்கும். என்னுடைய பர்பஸ் என்னென்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸு அவங்க மோட்டிவேட்டடாக இருக்கணும். அண்டு பாசிபிள் ஸ்கோரு இது வராது, 62 கட் ஆஃப் வராது அப்படின்ற கட் ஆஃப் நான் சொல்லலை. 62 பாசிபிள் கட் ஆஃப், 62 ± 3, 65 கூட இருக்கலாம். வேக்கன்சிஸ் போன வருஷத்துக்கு முன்ன வருஷமாக டிக்ரீஸ் பண்ணால் 65 கூட போகலாம். ஆனால் ப்ராசஸ் இப்போ இருக்கிற ப்ராசஸ் அப்படியே போனால் 62 தான் பாசிபிள் கட் ஆஃப். அப்போ நீங்கள் 62 கட் ஆஃப் எடுத்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இவங்க 4000 வேக்கன்சிக்கு சரி. மற்ற சேனல்ஸ் ஏன் அவங்க பாசிபிள் ரீசன் சொல்கிறேன், அவங்க ஏன் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கான ரீசன், நான் ஆர்ஆர்பி பிஓவில் எவ்வளோ சொன்னேன், 65 சொன்னேன். எல்லாரும் 55லேருந்து 58 வரையும் சொன்னாங்க. நான் வந்து 65 வரையும் சொன்னேன். அதுக்கு தகதிகன்னு குச்சிங்க கமெண்ட் செக்ஷனில் வராதுன்ட்டு. 65 வந்துச்சா. அண்டு ஐபிபிஎஸ் பிஓவில் 48 சொன்னேன், அவங்கெல்லாம் 54 56ன்னு சொன்னாங்க. இப்போ இங்கே அதிகமாக சொல்லி கம்மியாக வந்துச்சு, ஃபஸ்ட்டு வந்தது. இது செகண்ட் வந்தது, கம்மியாக சொல்லி அதிகமாக வந்துடுச்சு. ஸோ கம்மியாக சொல்லி அதிகமாக வந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் பயம் சொல்கிறதுக்கு. நான் வந்து எக்ஸாமுடைய காம்படிஷன் ஆர்ஆர்பியில் மேக்ஸிமம் வேக்கன்சிஸ் ஒரே டைம் தான் சேஞ்ச் ஆகிருக்கு இது வரைக்குமே. வேக்கன்சிஸ் சேஞ்ச் ஆகாது. அன்றைக்கி இருந்த காம்படிஷனுக்கு அந்த லெவலுக்கு நார்மலைசேஷன் ஃபேக்டரு அதெல்லாம் வச்சு நான் 65ன்னு சொன்னேன். தமிழ்நாட்டில் இருக்க காம்படிஷன் என்னென்னு எனக்கு தெரியும். அதை வச்சு நான் 65ன்னு சொன்னேன். அவங்க
ஒரு செக்ஷனல் கட் ஆஃப் அது இது பேஸ் பண்ணி அவங்க சொன்ன கட் ஆஃப்பும் அக்செப்டபிள் தான். பட் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் 65ன்னு ஏன் சொன்னேன்னா, கண்டிப்பா நார்மலைசேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடுடைய கேண்டிடேட்ஸ் நல்லா படிக்கக்கூடிய மெயின்ஸுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. அதனால நான் 65ன்னு சொன்னா எக்ஸாக்ட்டா வந்துச்சு. இப்ப கம்மியா சொல்லி அதிகமா வந்துருச்சு இல்லையா? அதனால இங்கேயும் நம்ம கம்மியா சொல்லி அதிகமா வந்துச்சுன்னா, நம்மளோட ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு, அவங்க அதிகமா சொல்லியிருக்காங்க. இதனால பசங்க டிமோட்டிவேட் ஆவாங்கன்றத அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. சப்போஸ் யோசிச்சிருந்தா சொல்லியிருக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்காது. அவங்க வந்து இப்ப இருக்க 4000 வேக்கன்சிய ஃபிக்ஸ் பண்ணி தான் நமக்கு நீங்க சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க. 4000 வேக்கன்சி தான் கடைசியில இருக்குமான்னு கேட்டு பாருங்க. கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. இப்ப 4000 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? 4000 வேக்கன்சிஸ் தான் கடைசி வரையும் இருக்குமான்னு கேட்டா 7000 6000லேருந்து 7000 வேக்கன்சி கண்டிப்பா ஃபைனல்ல இருக்கும். எனக்கு கிடைச்ச டேட்டா படி இப்பயே 6000 வேக்கன்சி கிட்ட இருக்கு. அப்ப 7000 வேக்கன்சி கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும்போது, அந்த ஃபைனல் வேக்கன்சிஸ்க்கு தான் நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ண சொல்ல முடியும். ஸோ நான் 6000 பிளஸ் வேக்கன்சி கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னா, பசங்க மோட்டிவேட்டடா இருக்கணும். பாசிபிள் கட் ஆஃப் இந்த லீஸ்ட் கட் ஆஃப் இது இந்த மார்க் எடுத்தா கூட நீங்க இன்டர்வியூ கிளியர் பண்ணிடலாம். எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இந்த மினிமம் மார்க் எடுத்தா கூட கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம். இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அப்படிங்கிற பர்ப்பஸ்ல வேக்கன்சிஸ் அன்னைக்கு ரிசல்ட் வர அன்னைக்கு கன்சிடர் பண்ணி நான் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணேன். அவங்க இன்னைக்கு வேக்கன்சிஸ் கன்சிடர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரை காப்பாத்தணுன்ற உறுதி அவங்களுக்கு இருக்கு. அவங்க சொன்ன கட் ஆஃப் ஸ்டாண்டர்டா இருக்கணும். அப்படின்ற உறுதி இருக்கிறதுனால அவங்க அதிகமா சொல்லியிருக்கலாம். அவங்க 4000 வேக்கன்சிஸ்க்கு கன்சிடர் பண்ணியிருக்கலாம். நான் அதிகமான வேக்கன்சி கன்சிடர் பண்ணேன். ஏன்னா ரிசல்ட் வர அன்னைக்கு வேக்கன்சிஸ் அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன். நான் ஏன் கம்மியா சொன்னேன், அவங்க ஏன் அதிகமா சொன்னாங்கன்னு. நான் கம்மியா சொன்னதுக்கான காரணம் திருப்பி சொல்றேன். வேக்கன்சிஸ் அதிகமா கன்சிடர் பண்ணியிருக்கேன். என் பசங்க மோட்டிவேட்டரா இருக்கணும். இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். திடீர்னு பாஸ் பண்ணிட்டா இன்டர்வியூல ஸ்டக் ஆகி நிற்கக்கூடாது. இந்த 48 மார்க்ல அடி வாங்கின மாதிரி. இதுதான் கன்க்ளூஷன். சரி, எப்போ ரிசல்ட் வரும்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட் எப்போ வரும்னா, ரிசல்ட் டேட்டு நமக்கு ஜான் மிட் ஸ்டார்ட் அப்போலாம் ஜான் மிட்டில் வச்சு ஃபெப் மிட்டில் இன்டர்வியூ நடக்கும். பட் இப்போ ரீசெண்ட் எக்ஸாம் டைத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுக்குறாங்கலாம். ஒட்டியே கொடுக்குறாங்க. டைம் குறைச்சலாக கொடுக்குறாங்க. அப்போ ஜான் 4th வீக்கு இல்லைனா ஃபெப் ஃபஸ்ட் வீக்கு, ஜான் 4th வீக்கு, ஜான் லாஸ்ட் வீக்கு இல்லைனா ஃபெப் ஃபஸ்ட் வீக்கில் வரும். ஜான் மிட்லேருந்தே வாய்ப்பு இருக்குது. ஜான் லாஸ்ட் வீக்கில் இல்லைனா ஃபெப் ஃபஸ்ட் வீக் இந்த பிட்வீனில் டைமில் ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு ஜான் லாஸ்ட் வீக்கில் வந்தால் ஃபெப் மிடில் ஸ்டார்ட் ஆகும் இன்டர்வியூ. ஃபெப் எண்டில் ஸ்டார்ட் ஆகும். ஃபெப் ஃபஸ்ட் வீக்கில் ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் ரிசல்ட் வந்தால் ஃபெப்ரவரி மிடில் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும். ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்கில் இங்கே ஜனவரி லாஸ்ட்டில் ரிசல்ட் வந்தால் ஒரு 14 நாள் கழிச்சு 15-20 நாள் கழிச்சு இங்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஒருவேளை ஃபெப்ரவரி ஸ்டார்டிங் ஃபஸ்ட் வீக்கில் வந்துச்சுன்னா ரிசல்ட்டு ஃபெப்ரவரி மிட்டு இல்லைனா ஃபெப்ரவரி லாஸ்ட் வீக்கில் ஆரம்பித்து மார்ச் ஃபஸ்ட் வீக்குள்ளே முடிச்சிருவாங்க ரிசல்ட் இன்டர்வியூ. எப்படி பார்த்தாலும் ஃபெப் எண்டு அப்படி இல்லைனா மார்ச் ஃபஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகிடும் ரிசல்ட்டு, அதாவது இன்டர்வியூ முடிஞ்சிடும். ஃபெப் எண்டு இல்லைனா மார்ச் ஃபஸ்ட் வீக்குள்ளே இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. மார்ச் மிட்டு அப்படி இல்லைனா மார்ச் 3rd வீக் எண்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன வந்துடும்னா ஸ்கோர் கார்டு, கிளியர் பண்ண கேண்டிடேட்டோட ஸ்கோர் கார்டு வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ரிசல்ட் ஏப்ரல் 1ஆம் தேதி வந்துடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கன்க்ளூஷன். ஜான் லாஸ்ட் வீக்கு ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். ஃபெப்ரவரி மிட்டு இல்லைனா ஃபெப்ரவரி லாஸ்ட் வீக்கு டு மார்ச் 1க்குள்ளே முடிச்சிருவாங்க இன்டர்வியூவை. ஃபெப்ரவரி மிட் இல்லைனா ஃபெப்ரவரி 3rd வீக் எண்டுக்குள்ளே ஸ்கோர் கார்டு வரும். ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிடலாம். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் அது இதெல்லாம் 2-3 மாதம் போகும். பேங்க்கை பொறுத்து ஒவ்வொரு பேங்க்குக்கு ஒவ்வொரு பாலிசி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டு, ரிசல்ட் டேட்டு அண்ட் சேஃப் ஸ்கோர் படி பார்த்தீங்கன்னா, நான் என்ன சேஃப் ஸ்கோர் வேணால் நீங்கள் வேணால் அவங்க சொன்னாங்கல்ல அந்த 68, 71 அதெல்லாம் சேஃப் ஸ்கோருக்கு வச்சுக்கலாம். இந்த மார்க் எடுத்தீங்கன்னா இன்டர்வியூவில் காலை தூக்கிட்டு சும்மா போய் பேரை சொல்லிட்டு வந்தால் கூட நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு நான் 71 மார்க் பரிந்துரை பண்ணுவேன். ஆனால் நீங்கள் கட் ஆஃபுக்கு அந்த மார்க் நான் பரிந்துரை பண்ண மாட்டேன். 62 +or-3ன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து கட் ஆஃபுக்கு சேஃப் ஸ்கோர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65லேருந்து ஒரு 68 வரைக்கும். ரொம்ப ஏன்னா இன்டர்வியூவில் ஃபுல் மார்க் வரையும் 18, 19லாம் அசால்ட்டாக போடுவாங்க இவங்க. அதனால சொல்கிறேன். நல்லா பண்ணால் 18 மார்க் கொடுப்பாங்க. 18, 17 மார்க்லாம் அச்சீவபிள். 85% மார்க்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. 85%னா 17 மார்க்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 2 மார்க்கு
ஒரு 5 மார்க் லீடிங் வச்சிருந்தா இன்டர்வியூ நல்லா பண்ணா கிடைச்சிரும். அதனால 62, 65 வரைக்கும் நான் கட் ஆஃப் சொல்லியிருக்கேன். 62 கட் ஆஃப் வந்துச்சுன்னா, நீங்க ஒரு 67 சேஃப் ஸ்கோரு அண்ட் 65 வந்தா கட் ஆஃப் 65 வர வாய்ப்பு கம்மி. 64 அந்த மாரி ரேஞ்சில வந்தா, இதுலேருந்து ஒரு 5 மார்க் 68லேருந்து 69 சேஃப் ஸ்கோரு. இது ஒரு ஆவரேஜ் ஒரு 15 மார்க், 16 மார்க் இன்டர்வியூல எடுக்கிறீங்கன்னா. பட் ஆனா நீங்க 63, 62 மார்க் எடுத்து ஜஸ்ட்ல பாஸ் ஆயிருந்தா கூட, இன்டர்வியூல ரொம்ப சூப்பரா பண்ணா வேக்கன்ஸீஸ் கடைசில இன்க்ரீஸ் ஆனா வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஏன்னா கட் ஆஃப் 60 வரைக்கும் கூட குறையறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. வேக்கன்ஸீஸ் இன்க்ரீஸ் ஆனா. அதனால நீங்க 62, 63 மார்க் இருக்கிற கேண்டிடேட்ஸும் நீங்க இன்டர்வியூக்கு பிரிப்பேர் பண்ணணும். சேஃப் ஸ்கோர் அதாவது இன்டர்வியூல சுமாரா பண்ணா கூட கிடைக்கும் அப்படின்னாக்கல, ஒரு கட் ஆஃப் விட ஒரு 5 மார்க், 8 மார்க், 10 மார்க் அதிகமா எடுக்கிறவங்களுக்கு சுமாரா பண்ணா கிடைச்சிரும். 5 மார்க் எடுக்கிறவங்களுக்கு கட் ஆஃப் விட 5 மார்க் எடுக்கிறவங்களுக்கு சேர்த்து எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு ஆவரேஜ் இன்டர்வியூ பண்ணா கிடைச்சிரும். கட் ஆஃப் பார்டர்ல பாஸ் பண்ணவங்க சூப்பரா இன்டர்வியூ பண்ணா வேலை கிடைக்கும். இதுதான் தாரக மந்திரம். ஐபிபிஎஸ் பிஓ பொறுத்தவரையும். ஆர்ஆர்பி பிஓக்கு நான் 20 மார்க் எடுக்கணும், 15 மார்க் எடுக்கணும். 15 மார்க் எடுத்தா சூப்பரா இன்டர்வியூ பண்ணணும். 20 மார்க் எடுத்தா ஆவரேஜா பண்ணணும். 25 மார்க் எடுத்தா நீங்க போய் அட்டெண்ட் பண்ணி ஓரளவுக்கு சுமாரா பண்ணிட்டு வந்தாலும் கிடைச்சுதுன்னு சொன்னேன்ல, அதே மாரி இங்க ஒரு 10 மார்க் நீங்க 10 மார்க் சேர்த்து எடுத்துட்டீங்கன்னா, சுமாரா போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து நீங்க கிளியர் பண்ணலாம். 5 மார்க் வரையும் சேர்த்து எடுத்திருந்தா ஆவரேஜா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். பார்டர்ல 1 ஆர் 2 மார்க் லீடு வச்சு நீங்க பாஸ் பண்ணியிருந்தா, சூப்பரா இன்டர்வியூ பண்ணா வேலை கிடைக்கும். இதுதான் ஐபிபிஎஸ் பிஓக்கான ஸ்ட்ராட்டஜி. ஆர்ஆர்பி பிஓக்கு அப்படின்னா, ஐபிபிஎஸ் பிஓக்கு இப்படி. ஏன்னா இது 1:3 ரேஷியோல எடுக்கிறான். அவன் என்ன ரேஷியோல எடுக்கிறான்னு அவனுக்கே தெரியாது. கண்ட மேனிக்கு எடுத்துருவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா, அவங்களுடைய பாலிசி அது. அது அவங்களோட பிராக்டிஸ் மெத்தடு. அத நம்ம குறை சொல்லக்கூடாது. எல்லா வருஷமும் அப்படிதான் எடுக்கிறாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாரி அதுக்கு டார்கெட் பண்ணி மார்க் எடுக்கணும். இதுக்கு தகுந்த மாரி இதுக்கு டார்கெட். ஜஸ்ட் பாஸ் ஆனா கூட உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா ஃபைனல் மீன்ஸ்ல வேக்கன்ஸீஸ் சேஞ்சஸ் ஆகும். வேக்கன்ஸீஸ் இன்கிரீஸ் ஆகும்போது 1:3 ரேஷியோ 1:2, 1:1.5 அளவுக்கு குறைஞ்சிருக்குலாம் நான் பார்த்துருக்கேன். ஜஸ்ட் பாஸ் ஆகி நான் வேணா ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி குடுக்குறேன். நான் ட்ரெயின் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். அவருக்கு கைட் பண்ணியிருக்கேன். ட்ரெயின் பண்ண பசங்களும் கிளியர் பண்ணியிருக்காங்க. இவருக்கு பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணாரு. கிளர்க் எக்ஸாம் கிளியர் பண்ணாரு. அவருக்கு நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அதாவது கைடன்ஸ் இந்த இப்ப நீங்க எப்படி என்கிட்ட டவுட் கேட்குறீங்க, அந்த மாரி டவுட் கிளாரிஃபிகேஷன் குடுத்துருக்கேன். அதுல அவரு கிளியர் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் பாஸ் பண்ணி அவரு கிளியர் பண்ணியிருக்காரு. வேணா அவருக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு வீடியோல கொண்டு வரேன் அவர. இன்டர்வியூ டிப்ஸ் இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்தா இன்டர்வியூ டிப்ஸ் அவர வச்சு நான் குடுக்குறேன். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் ஆனா அவரு கிளர்க்க சூஸ் பண்ணிக்கிட்டாரு. என்ன மாரி ஆள் அவரு. கிளர்க் அதாவது சைட்ல பிஓ காட்டிலும் கிளர்க் பிரிப்பேர் பண்ணக்கூடிய ஆளு. எனக்கு பிஓவும் பிடிக்கும், கிளர்க்கும் பிடிக்கும். பட் ஆனா எனக்கு ஃபேமிலி சிச்சுவேஷன் அதெல்லாம் பொறுத்து எனக்கு கிளர்க் இருந்தா ஓகே. அதுலயும் ஆர்பி அசிஸ்டன்ட் தான் ரொம்ப எனக்கு ஆர்பி அசிஸ்டன்ட், எல்ஐசி அசிஸ்டன்ட் இந்த மாரி எக்ஸாம்ஸ் எனக்கு கொஞ்சம் ப்ரிஃபரபிள். ஸோ அந்த எக்ஸாம்க்கோசரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவர வச்சு நான் உங்களுக்கு வேணுனா, இது ஏன் ஜஸ்ட் பாஸ் ஆனா கூட வேலை கிடைக்கும் அப்படின்ற வீடியோவ நான் ப்ரொவைட் பண்றேன். ஸோ லைக் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ் வீடியோக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷனா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. 4K ரீச் பண்ணோம்னா 4K ரீச் பண்ண உடனே நம்ம எஸ்பி கிளர்க் மெயின்ஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிஞ்ச வரையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.